ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் லைனிங் இல்லாத சுடிதாருக்கு ஹேண்ட் வாஷ் வச்சு எப்படி நெக் ஃபினிஷ் பண்ணுறது, ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் 2 ஹேண்ட் வாஷ் எடுத்துருக்கிறேன். அதில் நெக் வித்து நெக் உயரம் நம்ம குறிச்சிக்கலாம். நெக் வித்து 2.75, அதுக்கு பதிலாக நம்ம 1/4 இன்ச்சு ஆட் பண்ணி 3 குறிச்சிக்கலாம். பேக் நெக் உயரம் 4.5, அதுக்காக நம்ம 1/4 இன்ச் ஆட் பண்ணி 4.75 குறிச்சிக்கலாம். ஹேண்ட் வாஷில் இப்படி 1/4 இன்ச் எக்ஸஸாக ஆட் பண்ணி தான் குறிக்கணும். நெக் உயரம் நெக் வித் அளவுக்கு நம்ம ஒரு பாக்ஸ் போட்டு அந்த கார்னரில் 1 இன்ச் மார்க் பண்ணி ரவுண்டாக வரைஞ்சிக்கலாம். நெக் வரைஞ்சிட்டு அதிலேருந்து அவுட்டரில் ஒரு 1/2 இன்ச் தள்ளி வச்சு மார்க் பண்ணி நெக்ஸ்ட்டு ஒரு ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக் வரைஞ்சதையும் அவுட்டரில் வரைஞ்சதையும் கட் பண்ணிக்கலாம். பேக் நெக்கு இது மாதிரி ஃப்ரண்ட் நெக்கையும் நான் வரைஞ்சி ஹேண்ட் வாஷில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் 5, நெக் வித் 2.75, நெக் வித் 3 குறிச்சிக்கலாம். 1/4 இன்ச்சு ஆட் பண்ணி 5க்கு பதிலாக 5.25 குறிச்சிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் உயரம் ஏன் அப்படி குறிக்கிறோம் அப்படின்னா, ஹேண்ட் வாஷில் வந்து நம்ம ஸ்டிச்சிங் போடுற அளவுக்கு தான் வளைவு போட்டு கட் பண்ணுவோம். அதனால் 1/4 இன்ச்சு நம்ம கூட்டி வச்சுக்கணும். ஃப்ரண்ட் நெக்கும் 1 இன்ச் கார்னரில் வச்சு ரவுண்டாக வரைஞ்சி எடுத்துக்கலாம். அவுட்டரில் அரேஞ்சி வச்சு சேம் பேக் நெக் மாதிரியே ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீஸை கட் பண்ணி எக்ஸஸ் அந்த சென்டரில் ரிமூவ் பண்ண போகிற அந்த பீஸையும் நம்ம சேஃபாக வச்சுருக்கணும். அயன் பண்ணில தேவைப்படும். இல்லைன்னா அந்த நெக்கு விரிஞ்சு இல்லைன்னா குறுகலாக ஆயிரும். சென்டரில் அந்த பீஸை வச்சு தான் நம்ம நெக்கை கட் பண்ணி எடுத்துருக்கிற ஹேண்ட் வாஷ் வச்சு அயன் பண்ணணும். அதனால் அந்த பீஸையும் வச்சுக்கலாம். நான் இப்போ 2 கிளாத் எடுத்துருக்கிறேன். அந்த கிளாத்தில் இப்போ நம்ம கட் பண்ண பீஸில் பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் தனித்தனியாக வச்சு நம்ம அயன் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக அவுட்டரில் கிளாத் இருக்கிற மாதிரி நம்ம கிளாத் எடுத்துக்கணும். சென்டராக அந்த பீஸை வச்சு இல்லைன்னா அளவு மாறிடுற நெக்குடைய அளவு லைட்டாக அயன் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பீஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா அயன் பண்ணிக்கலாம். அந்த பீஸ் இல்லாமல் அயன் பண்ணோம்னா நெக் வித்து அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ ஆகிரும். அதனால தான் அந்த பீஸ் வச்சுட்டு நம்ம அயன் பண்ணணும். சேம் இன்னொரு நெக்கையும் அது மாதிரி நம்ம அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம அவுட்டரில் இருக்க கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 இன்ச்சு ஹேண்ட் வாஷ்லேருந்து எக்ஸஸாக இருக்கிற மாதிரி ரவுண்டாக சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கலாம். மடித்து அடிக்கிறதுக்காக கிளாத்தும் ஹேண்ட் வாஷும் ஒயிட்டாக இருக்கனால கொஞ்சம் கிளியராக இல்லை. ஹேண்ட் வாஷ்லேருந்து 1/4 இன்ச்சு எக்ஸஸாக வச்சு நான் கட் பண்ணுறேன். எக்ஸஸாக நம்ம ஹேண்ட் வாஷை விட அவுட்டரில் வச்சுருந்ததை
அப்படி ஃபோல்டு பண்ணி கேன்வாஸ் மேலே தையல் போட்டுக்கலாம். சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வரும், அதெல்லாம் கவர் பண்ணி நீட்டாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சேம் இன்னொரு நெக்கையும் நம்ம ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக கேன்வாஸ் மேலே எக்ஸஸ் கிளாத்தை ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணி முடித்து சென்டர் மார்க் பண்ணி நான் சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போது இந்த நெக்கை கிளாத்துடைய நல்ல பக்கத்தில் கொடுத்து கெட்ட பக்கத்துக்கு திருப்பணும். கிளாத்துலேயும் சென்டரை நான் மார்க் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா நெக்கு சைடாக போயிடும். நல்லா சென்டர் மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம நெக் அடிக்கணும். டாப்புடைய நல்ல பக்கத்தில் நெக்குடைய நல்ல பக்கம் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வைக்கணும். சென்டர் மார்க் பண்ணியிருக்கிறேன். கிளாத்துலேயும் நெக் பீஸ்லேயும் சென்டராக வச்சுட்டு சென்டராக ஒரு லைன் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹேண்ட்வாஸ் அளவுக்கு நெக்குடைய ரவுண்டை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஸ்டிச் போட்டிருக்கிறதுலேருந்து நெக்குக்குள்ளே 1/4 இன்ச் கிளாத் இருக்கிற மாதிரி ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நெக்கை சுற்றி குட்டி குட்டி நாட்ச் போட்டுக்கலாம். இப்போ நல்ல பக்கத்தில் கொடுத்துருக்குற நெக் பீஸை ரொட்டேட் பண்ணி கெட்ட பக்கத்துக்கு திருப்பி நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். கரெக்டாக ஈவனாக நெக் ஷேப் மாறாமல் நீட்டாக ஃபோல்டு பண்ணி எட்ஜில் ஸ்டிச் போடணும். நெக்குடைய எட்ஜில் ஸ்டிச் போட்டு நெக்ஸ்ட்டு 1/4 இன்ச் தள்ளி 2வது ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம கொடுத்துருக்கிற அந்த கேன்வாஸு தூக்காது, நமக்கு பிடிக்கும். வளைவாக நீட்டாக ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு நெக் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை மாதிரியே இன்னொரு பீஸில் நெக் கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். சென்டராக அடித்து நெக்ஸ்ட்டு ஹேண்ட்வாஸ் அளவுக்கு தையல் போட்டு எக்ஸஸ் 1/4 இன்ச் வச்சு கட் பண்ணி எடுத்து குட்டி குட்டி நாட்ச் போட்டுக்கலாம். இந்த பீஸை ரொட்டேட் பண்ண முன்னாடி நம்ம இன்னொரு ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கிற பீஸை ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். 2வதாக ஸ்டிச் பண்ண நெக் பீஸில் ரொட்டேட் பண்ணி அமுக்கு தையல் போடல. அதுக்கு முன்னாடி அந்த பீஸோடைய இன்னரில் இந்த பீஸு ஷோல்டர் கொடுத்து ஜாயின் பண்ணுறேன். கார்னரில் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், அந்த பீஸோடைய கழுத்து பீஸை தூக்கிட்டு இந்த பீஸை உள்ளே இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் போடுறேன். ஒரு நெக் ஃபினிஷ் பண்ணி இன்னொரு நெக்கு திருப்பி அடிக்க முன்னாடி நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இனி நெக் பீஸை
கிட்ட பக்கத்துக்கு திருப்பி நெக்கோட எட்ஜில் நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்டிச் போட்டு அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஸ்டிச்சும் போட்டுக்கலாம். எட்ஜில் தையல் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்தில் 1/4 இன்ச்லேயும் ஒரு தையல் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக் கேன்வாஸ் கொடுத்து நெக் ஃபினிஷ் பண்ணி ஷோல்டரும் ஜாயின் பண்ணியாச்சு. இன்ஷா அல்லாஹ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.